யோவான் 11:38-44 அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். எல்லார் கண்களை மூடி நம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை பேசப்படட்டும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து தரோம். ஆவியானவர் நீர் கிரியை செய்யுங்க. மாம்சத்தில் பேசக்கூடாதுப்பா. ஆவியானவர் நீர் பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தை பேசப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அதிகாரம். லாசரு மரித்து போனார். லாசரு மரித்து போன செய்தி இயேசு கிறிஸ்து கேள்விப்படுறார். கேள்விப்பட்டதுமே இயேசு கிறிஸ்து கலங்கி அழுகிறார். ஆனால் உடனே இயேசு கிறிஸ்து லாசருவை போய் பார்க்கல. 4 நாளைக்கு பிறகு லாசருவின் கல்லறை பக்கத்தில் வருகிறார். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு பக்கத்தில் வரார். அந்த கல்லறை எப்படி இருந்ததுன்னா குகையாக இருந்தது. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி குழியை தோண்டி பெட்டி வச்சு அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஒரு குகை மாதிரி இருக்கும். அதில் ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சு, பிரேதத்தை உள்ளே வச்சு கல்லை வச்சு அடைச்சிருவாங்க. அதுதான் கல்லறை. கல்லை வச்சு அடைக்கப்பட்டதுனால அதுக்கு பேர் கல்லறை. அப்படி ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கல் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை பக்கத்தில் வருகிறார். வந்ததுமே அந்த கல்லறை கிட்ட வந்துட்டு ஆண்டவர் முதல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஜனங்களை பார்த்து சொல்றார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. இப்போ இந்த கல்லை எடுத்தா பயங்கரமான நாத்தம் நாரும். இதை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. பிரேதம் உள்ள வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தா பயங்கரமாக ஸ்மெல் வருமே. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இப்போ உடனே அந்த கல்லை எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டதுக்கு பிறகுதான் இயேசு அந்த வானத்தை நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபிச்சு முடிச்சதுமே, லாசருவே, நீ வெளியே வா. கட்டப்பட்டு 4 நாள் மரித்து போன அந்த சரீரம் உயிரோட எழும்பி வெளியே வந்தது. இந்த அற்புதம் நடந்ததற்கு, அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததுமே லாசருவே வெளியே வான்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை என்ன சொன்னார்னா, இந்த கல்லை எடுத்து போடுங்கள். இந்த கல்லை எடுத்து போடுங்கள். எப்போ கல் எடுக்கப்பட்டதோ அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கல்லை எடுத்து போடுங்கள். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், சில கல் நமக்கு முன்பதாக இருக்குது. மரித்து போன லாசரு வெளியே வருவதற்கு முன்னாடி ஒரு கல் எடுக்கப்பட்டது. அந்த கல் எடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அற்புதம் நடந்தது. நம்முடைய லைஃப்பில் சில கல் எடுக்கப்பட்டாதான் அற்புதம் நடக்கும். சில கல் அற்புதம் நடக்காதபடிக்கு தடையாக இருக்கு. இன்னைக்கு சில கல்லை நீங்கள் எடுக்க வேண்டும். கல் அப்படின்னா என்னுடைய இருதயத்தில் தொட்ட ஒரு காரியம். கல்லுனா என்ன
அப்படின்னா சில நேரத்தில் சொல்லுவாங்க, இவனுக்கு பாரு ஒரு இரக்க குணம் இல்லை, ஒரு பாசம் இல்லை, அன்பு இல்லை, கல் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சிலரை பார்த்து சொல்லுவாங்க. சில நேரத்தில் சில ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா அங்கே கை உடஞ்சி அப்படியே ரத்தம் சொட்டிகிட்டு இருக்கும். இவன் பார்த்துட்டு அப்படியே நிற்பாங்க, அப்படியே கை கட்டி அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு நிற்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, என்ன சார் கல் மாதிரி நிற்கிறீங்க, போய் தூக்கலாம்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, இப்படி கல் மாதிரியா நிற்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், சொல்லுவாங்க, என்ன ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ஏதாவது போயிட்டாங்களா, ஓ ஒருத்தன் செத்துட்டானா, சரி, மற்றவனுக்கு ஓ ஒரு கால் போச்சா, சரி. ஒரு ஃபீலிங்ஸ், ஐயோ இறந்துட்டாரே, ஐயோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு வரவே வராது. சிலரை பார்த்தா அப்படியே கல் மாதிரியே இருப்பாங்க. 40 வருஷம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த ஃப்ரெண்டு திடீர்னு இறந்து போயிருப்பார். இறந்து போன ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அடக்க இதுக்கு போவார், ஒரு சொட்டு கண்ணீர் வராது. நானும் அவரு தெரியுமா, 40 வருஷம் ஃப்ரெண்டு, பாரு செத்து போயிட்டான். அவன் பாரு வடுபாவி, குடிச்சே செத்து போயிட்டான். சார் 40 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறீங்க, கொஞ்சமாவது அழுகலாம்ல சார். உங்கள் ஃப்ரெண்டில் அந்த அந்த ஒரு அழுக, ஒரு கண்ணீர், ஒரு மனசு, அதுதான் கல்லாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து போனாருங்கிறத கேள்விப்பட்டதும், என் சிநேகிதர் மரித்து போனார்னோடனே இயேசு கிறிஸ்து அழுதார். ஆனால் இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய இருதயம் கல்லாக இருக்கு. சிலரை பாருங்க, 10 தடவை நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டாலும், சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார், என்னை மன்னிச்சிருங்க சார், காலில் விழுந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கவே மாட்டாங்க. சிலர் இறங்கி போகவே மாட்டாங்க. காரணம் அவங்க கல்லாக மாறிட்டாங்க, அவங்க இருதயம் கல்லாகி விட்டது. சிலர் தீர்மானம் எடுப்பாங்க, நான் எடுத்தது தான் கரெக்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் சார், அதுக்கு 4 காலு சார், 3 கால் தான், அதிலிருந்து இறங்கவே மாட்டாங்க. காரணம் அவங்க இருதயம் கல்லாயிருச்சு. இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய இருதயம் கல்லா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் நடக்கணும்னா இந்த கல்லு மாதிரி இருக்கிறது எடுத்து போடணும். உன் கல்லை நீ எடுத்து போடு, அதுக்கப்புறம் தான் அற்புதம் நடக்கும். சர்ச்சில் அநேகர் வராங்க, சிலரை பார்ப்பேன், சிலர் இப்படி தான் நிற்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிறேன், 9 மணி ஆராதனைக்கு போகிறேன், 11 மணிக்கு ஆராதனை முடியும், நான் போவேன், கை கட்டி உட்காருவேன், ஆராதனை பண்ணுவாங்க, எந்திரிச்சு நிற்பேன், மறுபடியும் உட்காருவேன், எந்திரிப்பேன், உட்காருவேன். நான் எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டேன், என் காதுக்குள்ளே எதுவுமே போகாது. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு அது மண்டையிலேயே ஏறாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் வாரம் வந்துடுவாங்க, வாரம் வந்து கல் மாதிரி உட்காந்துட்டு கல் மாதிரி போவாங்க. சிலர் அப்படியே கல் மாதிரியே மாறிட்டாங்க, என்னதான் பிரசங்கம் பண்ணாலும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு ஊமை, மத்தேயு 13வது அதிகாரம் 5வது வசனத்தில், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. கல்லுல விதைக்கிறாங்க, அது வேர் பிடிக்கல, வேர் பிடிக்காததுனால அந்த விதை வந்து உலர்ந்து போயிட்டான். அப்போ பிரசங்கமும் நீங்க கல்லு மாதிரி இருந்தா என்னதான் விதைச்சாலுமே அங்க வேர் பிடிக்கவே பிடிக்காது. கல்லா இருந்தா அது பிடிக்கவே பிடிக்காது, அது கரையணும், அது மண்ணா மாறணும். அது கரைஞ்சா மட்டும்தான் அந்த பேசுகிற பிரசங்கத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. கல்லா இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்கவே நடக்காது. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். சதையான இருதயத்தை நான் தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டுட்டு
சதையான இருதயத்தை நான் தருவேன். தந்ததற்கு பிறகு என்ன நடக்கும்னா, அவங்க அதுக்கப்புறம் தான் கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொள்ளுகிறார்கள். ஏன் என்னால் ஜெபிக்க முடியல, ஏன் என்னால் வேதம் வாசிக்க முடியல, ஏன் என்னால் கட்டளைகளை கை கொள்ள முடியல அப்படின்னா, உங்கள் இருதயம் கல்லா இருக்கு. அதை எடுத்துட்டு சதையான இருதயம் வரும்போது தான் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள முடியுமா. வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எப்போ உங்கள் இருதயம் சதையான இருதயமாக மாறுதோ அப்போ தான் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் உங்களால் கை கொள்ள முடியும். கல்லான இருதயமாக மாறினதுக்கு காரணம் அநேகருக்கு அவங்களுடைய சூழ்நிலை. அவன் பிறந்ததுலேருந்தே கல் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சிலருடைய சூழ்நிலை அவங்கள கல்லாக மாற்றிருக்கும். அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க பார்த்த சில பிரச்சனைகள் அவங்கள கல்லாக மாற்றிருக்கும். சில நேரம், பாஸ்டர் நான் நினச்ச வாழ்க்கை இது இல்லை, நான் என் லைஃப்பை குறித்து இந்த திட்டம் போட்டேன், இந்த பிளான் பண்ணேன், ஆனால் இது எதுவுமே நடக்கலை. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, அது எனக்கு பிடிக்கல. இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கை இருக்குது. என்னமோ நடக்குது, நான் முயற்சி செஞ்சது எல்லாமே தோல்வி, நான் கஷ்டப்பட்டது எல்லாமே தோல்வி, நான் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் முயற்சி செஞ்சனோ எல்லாமே வேஸ்ட். இப்போ அது என்ன எப்படியோ போகுது என் லைஃப், அது போகிற போக்கில் நான் கல்லாக இருக்கிறேன். என் இருதயத்தை இனி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது. இப்படி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கல்லாக்கி வச்சிருக்கிறாங்க. சில நேரம் நம்பிக்கையை இழந்து, நான் நம்பி இருந்தேன் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், என் லைஃப் நல்லா ஆகும்னு நான் நம்பினேன். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இப்போ எனக்கு நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நம்பின மனுஷர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் நம்பின வேலை என்னை ஏமாத்திருச்சு. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து என்னை துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. நான் நம்பின எல்லா காரியங்களும் ஏமாற்றம் தோல்வி எல்லாமே மனுஷங்க ஏமாத்திட்டாங்க, என்ன உறவினர்கள் ஏமாத்திட்டாங்க, நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க, தோல்வி. இப்போ நான் கல்லா இருக்கிறேன். நான் இனி மறுபடியும் எதையும் நம்ப நான் தயாராக இல்லை. எந்த வார்த்தையும் நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. யார் சொல்கிறதையும் நான் லிசன் பண்ணி அதன்படி நடக்க தயாராக இல்லை. நான் கல்லாக இருக்கிறேன். இப்படி அநேகருடைய வாழ்க்கை கல்லாக இருக்கு. அநேகருடைய ஜெப வாழ்க்கை, ஜெபத்துக்கு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நானும் தான் ஒரு காலத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், என்ன நடந்தது, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு அநேகருடைய இருதயம் கல்லாக இருக்கு. நானும் தான் ஒரு காலத்தில் ஆவியில் நிரம்பினேன், அதனால என்ன ஒரு மாற்றம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு அநேகர் கல்லாக்கி வச்சிருக்கிறாங்க இருதயத்தை. பிஸ்னஸில் வந்த பிரச்சனை, ஃபேமிலியில் வந்த பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ், இதனால இன்னைக்கு அநேகர் கல்லாகி இந்த இடத்துக்கு, என் நம்பிக்கையெல்லாம் இழந்து கல்லாகி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் பாஸ்டர். இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னா, ஒருவேளை லாசரு மரித்து போனவன், லாசரு ஏன் கல்லை வச்சு மூடுனாங்கன்னா அவன் மரித்து போனவன். இப்படி மரித்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். நான் நம்பின நம்பிக்கை மரிச்சிருச்சு, என் சந்தோஷம் மரிச்சு போயிடுச்சு, நான் நம்பி இருந்த என்னுடைய உறவுகள் எல்லாம் மரித்து போனாங்க, எல்லாம் மரிச்சு இப்போ கல்லை வச்சு மூடப்பட்டுருச்சு, இப்போ அது கல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது கல்லாக இருக்கிற வரைக்கும் ஒரு அற்புதமும் நடக்காது. அந்த கல்லை நீ எடுத்து போடு, அற்புதம் நடக்கும். உன் கல்லான இருதயத்தை நீ எடுத்து போடு, அற்புதம் நடக்கும். உன்னுடைய காலங்கள் என்னுடைய கையில் இருக்கு. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ அடைய வேண்டிய லக்கு வெகு தூரம். உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம், தரிசனம், பிளான் எல்லாம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். உன் கல்லான இருதயத்தை நீ எடுத்து போடு. போதும் உன்னை கடினப்படுத்தினது.
ஆண்டவர் வந்ததுமே கல்லறை பக்கத்தில் வந்து அற்புதத்தை செஞ்சிருக்கலாம். வந்து நின்னாரு, கல்லே புரண்டு போ அப்படின்னா கல் புரண்டு போகும், அவ்வளோ வல்லமை உள்ளவர். ஆனால் ஆண்டவர் கல்லே புரண்டு போன்னுலாம் சொல்லலை, ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் கல்லை எடுக்கிறது ஆண்டவருடைய வேலை இல்லை, அது உங்கள் வேலையும் என் வேலையும். அற்புதம் நடக்கணும்னா கல் எடுக்கப்படணும், இந்த கல் நீங்கள் தான் எடுக்கணும். கல்லா இருதயத்தை மாற்றி வச்சிருக்கிறீங்களே, என்ன ஆனாலும் நான் அசைய மாட்டேன், நான் இப்படி தான், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான், என் லைஃப் இப்படி தான் அப்படின்னு கல்லாக்கி வச்சிருக்கிறீங்களே, இந்த கல்லான இருதயத்தை எடுக்க வேண்டிய கடமை உங்கள் கையில் தான் இருக்கு. அது எடுக்கிற வரைக்கும் எந்த அற்புதமும் நடக்காது. பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்லறை பக்கத்தில் வந்து நிற்கிறார், ஆனால் அற்புதம் நடக்கலை. நான் சொல்கிறேன், நீங்கள் 21 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, 40 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எந்த அற்புதமும் நடக்காது உங்கள் இருதயம் கல்லாக இருக்கிற வரைக்கும். என்னைக்கு அந்த கல் எடுத்து போடப்படுதோ அப்புறம்தான் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அநேகர் இருதயத்தை கல்லாக்கி வச்சிருக்கிறாங்க, யாரையும் மன்னிக்கிறது இல்லை, எதையுமே மறக்கிறது இல்லை, யாருக்கும் இணங்கி போகிறது இல்லை. இருதயம் நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கல்லான இருதயம். இதை எடுத்து போடாத வரைக்கும் அற்புதம் நடக்காது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது பத்சேபாவை கிட்ட பாவம் செஞ்சார். தாவீது பயங்கர ஒரு ஆராதனை வீரர். ஆண்டவர் சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவர். அப்படி நல்ல பேர் வாங்கின தாவீது இப்போ பதவி வந்துருச்சு, ராஜாவாயிட்டாரு, எல்லாமே செய்ய அதிகாரம் தாவீதுக்கு இருக்கு. யாரனாலும் தூக்கலாம், யாரனாலும் கொல்லலாம், எல்லா அதிகாரமும் தாவீது கிட்ட இருக்கு. அதே போல் பத்சேபாவை பார்த்தார், தூக்குனாரு. பத்சேபாவுடைய ஹஸ்பண்ட் உரியாவை கொலை செஞ்சார், கொன்னுட்டார். கொன்னுட்டு தாவீது ஜாலியாக இருக்கிறார், அப்படி ராஜாவாக இருக்கிறார். கொஞ்சமாவது ஒரு அழுக, ஒரு கொலை பண்ணிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்வு எதுவுமே தாவீதுக்கு இல்லை. காரணம், தாவீதினுடைய இருதயம் கல்லாயிருச்சு, ஒரு உணர்வுமே இல்லை. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, குற்றம் பண்ணிட்டோமே, ஒரு கொலை பண்ணிட்டோமே, இன்னொருத்தருடைய மனைவியை நம்ம எடுத்துக்கிட்டோமே அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்வுமே தாவீதுக்கு இல்லை. தாவீதினுடைய இருதயம் கல்லாயிருச்சு. இப்போ நாத்தானியேல் தீர்க்கதரிசி வந்து தாவீது கிட்ட சொல்லுகிறார், தாவீதே நீ செஞ்சது பாவம். சொன்ன உடனேயுமே 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம், தாவீதினுடைய இருதயம் குத்தப்படுது. அந்த பாவத்தை சுட்டி காட்டினதுமே தாவீதினுடைய இருதயம் குத்தப்பட்டு, ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன்னு கத்தி அழுகிறார். அதை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். பாருங்க, இப்போ இவனுடைய இருதயம் குத்தப்படுது, உடனே அவனுடைய பாவம் நீங்கினது. சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே உண்மைதான் கல்லான இருதயமா இருந்தது, ஆனா இப்போ எனக்கு இந்த கல்லான இருதயம் வேண்டாம், ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. எப்படி தாவீது கேட்கிறார் பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்துல புதுப்பியும். 17வது வசனம், தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனு கேட்க பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்போ தாவீது கல்லா இருந்தாரு, இருதயம் கல்லா இருந்தது,
செஞ்ச தப்பு அது தப்புன்னு கூட தாவீதுக்கு தெரியல. இன்னைக்கு அநேக வாலிபர்களை பாருங்க, இந்த ஜெனரேஷன் வாலிபர்கள் தாவீது மாதிரி தான். தப்பு பண்ணா அது தப்புன்னு அது எல்லாரும் பண்றாங்கம்மா, இது நார்மல் ஆயிடுச்சு, இது கேஷுவல் ஆயிடுச்சு. எல்லாருமே பப்புக்கு போறாங்க, எல்லாருமே படத்துக்கு போறாங்க, எல்லாருமே சிகரெட் அடிக்கிறாங்க, எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. நான் செய்யறது சரி, நான் செய்யறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. என்ன தப்பு? யாரும் பண்ணாததா பண்ணிடுறேன் என்ன? இப்படி அநேக வாலிபர்களுடைய இருதயம் கல்லா இருக்கு. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க, எனக்குள்ள சுத்த இருதயத்தை தாங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா, எனக்குள்ள உருவாக்குங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் இதை ஜெபிக்க முடியும்னு தெரியல. ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் ஒருவேளை அநேக நேரத்தில் கல்லான மனுஷனாக இருந்திருக்கிறேன், எதுக்குமே இணங்காம நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு கூட தெரியாத நிலைமையில் நான் இருந்திருக்கிறேன். சரிதான், இது எல்லாரும் பண்ணுறாங்க, சரிதான் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய இருதயம் அநேக நேரத்தில் கல்லாக இருக்கு. இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை எனக்குள்ள தாங்கன்னு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கல் எடுக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். கல்லு புரட்டப்பட்டுட்டா அற்புதம் நடக்கும். கல்லு எடுத்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியம், யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வரார். மாமனார் வீட்டுக்கு வரும்போது அங்கே கிணற்றின் அருகில் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிணத்து மேலே ஒரு கல் போடப்பட்டிருக்கு. இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, ஆடுகள் இன்னும் மேயிருக்கு, நேரம் இருக்கு, அந்த கல்லை எடுத்து போட்டுட்டு தண்ணீர் காட்டுங்க, தண்ணீர் காட்டினதுக்கு பிறகு ஆடுகள் மறுபடியும் போய் மேயுமே, அதனால அந்த கல்லை எடுங்கங்கிறாங்க. ராகேல் சொல்றா, இல்லை இல்லை, மேய்ப்பர்கள் எல்லாரும் வருவாங்க, வந்ததற்கு பிறகுதான் நாங்கள் அந்த கல்லை எடுப்போம், எடுத்ததுக்கு பிறகு எல்லா ஆடுகளும் சேர்ந்து தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்றா. யாக்கோபு சொல்றார், இல்லை இப்பவே எடுங்க, எடுத்துட்டா அது அடுத்தது மேய போகுமே அப்படின்னு யாக்கோபு சொல்றார். பாருங்க, அப்போ யாக்கோபு வர வரைக்கும் உடனே யாக்கோபு என்ன பண்ணார், அந்த கல்லை எடுத்து அப்படி புரட்டி போட்டு ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிறார். யாக்கோபு வர வரைக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னா, ராகேல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான், எல்லா மேய்ப்பர்களும் வரட்டும் இந்த கல்லை எடுத்து போடுறதுக்கு, இந்த கல்லை எடுத்து போடுறதுக்கு எல்லாரும் வந்ததுக்கு பிறகு இந்த கல்லை எடுத்து போடலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆனால் யாக்கோபு வந்ததும் அந்த கல் எடுக்கப்பட்டது. அநேக நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பில் சில நேரத்தில் நம்ம இப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் கல்லை எடுத்து போடலாம், அதுக்குன்னு ஒரு டைம் வரட்டும், அப்புறம் நம்ம கல்லை எடுத்து போடலாம். சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் முடியட்டும் 3 வருஷம், இப்போ நான் என்ஜாய் பண்ணாமல் நான் எப்போ என்ஜாய் பண்ண போகிறேன், இப்போ நான் சிகரெட் அடிக்கிறேன் 3 வருஷம்தான், 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிகரெட்டை நான் தூக்கி வீசிடுவேன், இப்போ காதல், சிகரெட்டு, பப்பு எதுனாலும் ஓகே, 3 வருஷம், இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தூக்கி வீசிடுறேன். அப்படி தான் இன்னைக்கு அநேகர் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்லை எடுத்து போடாமல் இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும், அதுக்குன்னு ஒரு டைம் வரட்டும், அப்புறம் இந்த கல்லை எடுத்து போடுறேன். பாருங்க, நான் சொல்கிறேன், நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணால் ஒரு நாளும் அந்த டைம் வரவே வராது. இன்னைக்கு இதுதான் உங்களுடைய நேரம், நீங்கள் எடுத்து போடுறதை இன்னைக்கு எடுத்து போடுங்க. கெட்ட குமாரன் அப்படி தான் நினச்சார், அப்பா கிட்ட இருந்து எல்லாமே வாங்கிட்டு இனி ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். கடைசியில் நடந்தது என்ன, பண்ணிக்கு வைக்கிற தகுட்டை தான் தின்னான். பிசாஸ் அப்படி தான் உலகத்தை எடுத்தது காட்டுவான், நல்லா ஹைஃபையாக காட்டுவான். சிம்சோனுக்கு டெலிலாலவை காட்டுனான், அழகான ஒரு பொண்ணை காட்டுனான். ஆனால் கடைசியில் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, அவன் மொட்டையடிக்கப்பட்டான், அவன் நிர்வாணமாக எல்லாருக்கும் முன்னாடியும்
கொண்டு போகப்பட்டான். அவனுடைய கைகள் விலங்கு போடப்பட்டது, கால்கள் விலங்கு போடப்பட்டது. அதெல்லாம் பிசாசு மறைச்சிருவான். பிசாசு எடுத்ததும் கொஞ்ச நாள் வா, கொஞ்ச நாள் வா, உனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்புறம் நீ போ, அப்படிதான் இழுப்பான். அந்த டைம் வராது. உங்களை பண்ணி திங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவான். உங்களுடைய கண்களை பிடுங்கி சிறைச்சாலையில் கொண்டு போய் நிறுத்துவான். வெளியே வரணுமே, வர முடியாது. அநேக வேதத்தில் பரிசுத்தவான்கள் விழுந்து போயிருக்கிறாங்க. சிம்சோன் விழுந்து போனார். யூதாஸ் காரியோத்துக்கு அப்படியே பொற்காசை காட்டுறான், விழுந்து போனான். கடைசியில் தூக்கு போட்டு செத்தான். கொஞ்ச நாள் இதை வச்சு நான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் காசை வாங்குறான். ஆனால் அவன் அதிலிருந்து வெளியே வர முடியல. இன்னைக்கு கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த கல்லை கொஞ்ச நாள் கழித்து எடுத்து போடலாம். இல்லை, நீங்கள் யாக்கோபா இருந்தா இன்னைக்கே அந்த கல்லை புரட்டி போடுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் யாக்கோபா பார்க்குறார். இன்னைக்கே அந்த கல்லை புரட்டி போடு, இன்னைக்கே அந்த கல்லை புரட்டி போடு. எதெல்லாம் உங்களுக்கு தடையாயிருக்கோ, அற்புதம் நடக்காதபடிக்கு தடையாயிருக்கோ, அதெல்லாம் இன்னைக்கே நீங்கள் புரட்டி போடுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை, இந்த கல்லறைக்கு முன்னாடி ஒரு கல் வைக்கப்பட்டு இருந்தது. இப்போ மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை கருகில் வராங்க. அது 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. ஒரு பெரிய கல், அது வேதம் சொல்லுகிறது அது பெரிய கல்லுன்னு போட்டிருக்கு. அந்த பெரிய கல் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. இவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய கல்லாக இருக்கே, இதை யாரு புரட்டுவா? அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா 3வது நாள் இந்த துக்கம் இது பண்ணுறாங்க. அதே போல் அந்த 3வது நாள் போய் கல்லறைக்கு போய் அழுன்னு அழுவாங்க. இப்படி அந்த கல்லறையின் இடத்திற்கு வராங்க. 3வது நாள் கல் பெருசாக இருக்குது. இவங்க யோசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கல்லை யார் புரட்டி போடுவா? யோசித்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தூதன் வந்தார். தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி போட்டுட்டு அந்த கல்லு மேலே உட்கார்றார். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். இப்போ தூதர் வந்து கல்லை புரட்டிட்டு அந்த கல்லு மேலே உட்கார்ந்துட்டு தூதர் சொல்றாரு, உள்ள இயேசு இல்லை, அவர் உங்களுக்கு முன்னாடியே கலிலேயாவுக்கு போறார், நீங்க உள்ள போய் பாருங்க. நான் பாருங்க, கல்லால் மூடப்பட்டிருக்கு. இப்போ இவங்க வந்து கல்லை புரட்டணும்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தேவ தூதன் வந்து கல்லை புரட்டுறாரு. கல்லை புரட்டினதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரானா? இல்லை, இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடியே உயிர் தெழுந்துட்டார். எப்படி இயேசு கிறிஸ்து வெளியே வந்தாருன்னா, வேதத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டின அறைக்குள்ளே சீசர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அறை பூட்டப்பட்டு இருக்கும். அப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்து அந்த அறைக்குள்ளே வந்து நிற்பார். வந்து நின்று சாலோம் சமாதானம் அப்படின்பார். அப்போ எல்லாருமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்பாங்க. அப்போ பூட்டின அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தவர் கல்லறையுடைய கல்லை திறக்காமலே இயேசு கிறிஸ்து வெளியே வந்திருப்பார். அப்போது தூதர் வந்து நின்னதுமே தூதர் சொல்கிறார், உள்ளே போய் பாருங்க, அவர் இல்லை, அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போகிறார். இவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவங்க அந்த வசனம் சொல்லுது, சந்தோஷப்பட்டாங்க, குதிச்சாங்களாமா, ஓடி போனாங்களாமா. எங்கள் கலிலேயாவுக்கு ஓடுறாங்க, எல்லா சீசர்கள்கிட்டையும் சொல்றதுக்கு ஓடுறாங்க. அப்போ இங்கே ஒரு கல் புரட்டப்பட்டது. இந்த கல் எதற்காக புரட்டப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து வெளியே வர்றதுக்காக புரட்டப்படலை. இந்த கல் எதற்காக புரட்டப்பட்டதுன்னா, ஒருவேளை இந்த கல் புரட்டப்படாமல் இருந்திருந்தா, இயேசு உயிரோடு எழுந்திருச்சிட்டாரு, கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்கிறாரு, நீங்கள் போய் பாருங்கன்னு ஒருவேளை தூதர்கள் சொல்லியிருந்தா, கல்லை புரட்டாம அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை அவர் உள்ளதான் இருக்கிறார், அவர் உள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு இருப்பாங்க. எப்போ தூதன் கல்லை புரட்டி இவங்க அதுக்குள்ளே போனாங்களோ அப்போதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. உண்மைதான், இங்கே இயேசு இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், அவர் நமக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போகிறார். அப்போ ஒரு கல் புரட்டப்படும் போது அந்த இடத்துல நம்பிக்கை வருது. கல் புரட்டப்படாத வரைக்கும் நம்பிக்கை இருக்காது.
நீங்கள் கல்லா இருதயத்தை வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வரவே வராது. விசுவாசம் கிரியை செய்யாது, உங்களுடைய நம்பிக்கை கிரியை செய்யாது. மூச்சு வாங்கி பிரசங்கம் பண்ணாலும் பாவம் பிலிப்பாஸ்டர் வேக்க பிரசங்கம் பண்ணுறார், ஒரு ஃபேன் வச்சுருக்கலாம், ஒரு கர்ச்சீஃப் கொடுத்துருக்கலாம், இப்படி தான் யோசிக்க தோணும். ஆனால் விசுவாசம் நம்பிக்கை இருந்தால் தான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அப்போது இவங்க உள்ளே போய் பார்த்ததும் நம்பிக்கை வந்தது, கல் புரட்டப்பட்டதும் நம்பிக்கை வந்தது. ரெண்டாவது, இவங்க துக்கத்தோடு வராங்க. ஐயோ, இயேசு கிறிஸ்து மரித்து போய் விட்டார், எல்லாமே முடிஞ்சது, என் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு எல்லாமே முடிந்த ஒரு சூழ்நிலை, மரித்து போன ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான் இனி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் துக்கத்தோடு அழுது கொண்டே வராங்க. பார்த்தா இங்கே ஒரு சந்தோஷம் வருது, அவர் உயிரோடு எழுந்துட்டார். அப்போ கல் புரட்டப்படும் போது நம்பிக்கை வரும், ரெண்டாவது சந்தோஷம் வரும். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். என்னைக்கு கல் புரட்டப்படுகிறதோ அன்னைக்கு தான் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. அப்பா, அநேக நேரத்தில் கல் என்னுடைய துக்கத்தில் நான் நிறைஞ்சு இன்னும் கல்லை வச்சு அடைச்சிருக்கிறேன், கல் புரட்டப்படாமல் இன்னும் துக்கத்திலேயே இருக்கிறேன், கல் புரட்டப்படாமல் இன்னும் அற்புதத்தை நான் பார்க்காம இருக்கிறேன்ப்பா. இந்த கல் புரட்டப்படட்டும், என்னுடைய கண்கள் அற்புதத்தை பார்க்கட்டும். இந்த கல் புரட்டப்படட்டும், என்னுடைய நம்பிக்கை வரட்டும், விசுவாசம் செழித்தோங்கட்டும், எனக்குள்ள நம்பிக்கை உதிக்கட்டும், எனக்குள்ள விசுவாசம் வளரட்டும். இந்த கல் என் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிற கல். சிலருடைய வார்த்தைகள்னால என் இருதயம் கடினப்பட்டு இருக்கு. சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது இவங்களா ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயம் கடினப்பட்டு எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்படி பல காரியத்தினால ஒருவேளை உங்களுடைய இருதயம் கல்லாய் போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க வந்த சூழ்நிலை, நீங்க பார்த்த பிரச்சனைகள், நீங்க பார்த்த போராட்டங்கள் உங்களுடைய இருதயத்தை கல்லாய் மாற்றி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த கல்லை எடுத்து போடு, நான் உனக்கு அற்புதத்தை செய்ய போறேன். இன்னும் நீ மரித்தவனாவே இருக்கிற, பல வருடமா நீ செத்தவனாவே இருக்கிற, எந்த அற்புதமும் நடக்கல, பல வருடமா நீ ஜெபிக்கிற, பிரேயர் பண்ற, ஆனா எந்த ஒரு அற்புதமும் நடக்கல. காரணம், இன்னும் உன்னுடைய இருதயம் கல்லா இருக்கு. அந்த கல்லான இருதயத்தை நீ எடுத்து போடு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவர். உங்களுடைய எல்லா பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒன்னே ஒன்று அவர் கிரியை செய்யாம தடுக்கிறது ஒரே ஒரு காரியம்தான், கல்லான இருதயம். கல்லான இருதயம் தான் அவர் கிரியை செய்யாம தடுக்கிறது. சிலுவையில் ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருமானால் என்னையும் நிறைச்சுக்கோங்க. இவன் திருடன், கல்லான மனுஷன், ஆனா இப்ப கரைஞ்சிட்டான். உம்முடைய ராஜ்யம் வருமானா என்ன நினைச்சுக்கோங்க. ஆனா இன்னொரு திருடன் சொல்றான், நீர் தேவகுமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்குங்க பார்க்கலாம் அப்படின்னு ஏளனமா பேசுறான். இவரே ஒரு பாவி அப்படின்னு ஏளனமா பேசி சிரிக்கிறான். அவனுடைய இருதயம் கரையல, கல்லா இருந்தது. அந்த சிலுவையில ஒரு நொடியில ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றி அவனை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டான். இன்னொருத்தன் நரகத்துக்கு போனான். அப்போ எது உங்களை தடுக்குது அப்படின்னா, உங்களுடைய இருதயம் கரையல அப்படின்னா தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கவே முடியாது. உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமாய் மாறாவிட்டால் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய கண்கள் பார்க்கவே பார்க்காது. அது மாறினாதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமாய் மாறினாதான் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அநேக நேரத்தில் எங்களுடைய குடும்பத்துல இன்னும் அற்புதம் நடக்கலையே, கல்லான காரியத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. எதெல்லாம் கல்லா இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து போடுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஓ, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் தடையா இருக்கு. ஓ, எல்லாம் மரிச்சு போயிருக்கு, எந்த ஒரு அற்புதமும் நடக்கல. இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். கல்லான காரியத்தை எடுத்து போடுங்க. என் பிள்ளை கல்லு மாதிரி இருக்கிறான், அவன் செய்யறது தப்புன்னு அவனுக்கே உணர மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு உணர்வு வர மாட்டேங்குது. இன்னைக்கு அந்த கல்லை எடுத்து போடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வாலிபனா இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா,
இந்த கல்லான இருதயம் கரையட்டும். எங்க அப்பாவை மதிக்கிறது இல்ல, அம்மாவை மதிக்கிறது இல்ல, என் கூட இருக்கிற டீச்சர்ஸ் யாரையும் மதிக்கிறது இல்ல, என் போக்குல நான் செய்யறது தான் சரின்னு என் போக்குல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஒரு மாற்றத்தை, ஒரு அதிசயத்தை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. எல்லா கரங்களை தட்டி ஆவில நிரம்பி டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.